தீர்மானிக்கக்கூடிய அல்லதான் தீர்மானிக்கிறான். இருந்தாலும் இங்க ப்ரொசீஜருக்கு சொல்றேன். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற ஏறக்குறைய 17 துறைகளை ஆளக்கூடிய அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி போகணும். தமிழகத்தினுடைய அந்த தலையத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த குரூப் 1 எக்ஸாம்ல முஸ்லிம்கள் அதிகமாக நுழையணும். சும்மா தட்டச்சு பணியாளர், துப்புரவாளர் இப்படி போக கூடாது. அரசு பணின்னு சொன்னா மேல போகணும். ஒன்னால் முடியும். இலங்கை நீங்க தான் வருகால இந்தியா. நீங்க ஒவ்வொரு முயற்சி செஞ்சால் நிச்சயமாக முடியும். முடியும்னு சொன்னா உடனே சைத்தான் மட்டும் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? என்னால எப்படி முடியும்? நான் ஐஏஎஸ், நான் ஐபிஎஸ், நான் எப்படி மேல வர முடியும்? எங்க அத்தா ஏழை, நான் எப்படி ஐஏஎஸ் ஆக முடியும்? நான் ஒரு வீணா போன ஸ்கூல்ல படிக்கிறேன், நான் எப்படி டாக்டர் ஆக முடியும்? எனக்கு டியூஷன் கிடையாது, கோச்சிங் கிடையாது, நான் எப்படி இன்ஜினியர் ஆக முடியும்? மொத்தத்துல எங்க காசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என் ஸ்கூலுக்கு வாத்தியார் 2 வாட்டி தான் வருவாரு. நான் ஒரு ஊராட்சி ஒன்றிய ஸ்கூல்ல படிக்கிறேன். இப்படி எந்த அடிப்படை கட்டமைப்பு வசதியுமே இல்லாம என்னால எப்படி மேல வர முடியும்? கொஸ்டின், கேள்வி. கரெக்ட். எது உண்மை? உங்க அத்தா உண்மை. உங்க அத்தா ஏழைங்கிறது உண்மை. உங்க அத்தா ஏழைங்கிறது உண்மைப்பா. உங்க அத்தாவை படைச்ச இறைவன் ஏழை இல்ல. நீ முன்னேறுவதற்கு உனக்கு ஒரு வழியும் இல்லாம இருக்கலாம். ஆனா உன்னை படைச்ச இறைவனுக்கு 1000 வழி, லட்சம் வழி, கோடி வழி, அதுக்கு மேல. நீ முட்டாளா இருக்கலாம், உன் இறைவன் முட்டாள் இல்ல, அறிவாளி. உனக்கு வழிகாட்ட யாருமே இல்லைன்னு நினைக்காத, உன் இறைவன் இருக்கிறான். முதல்ல அடிப்படையாக அந்த இறை நம்பிக்கையை, அந்த அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை வளர்த்துக்க. இது போதும் ராசா. நீ மேல வர்றதுக்கு போதுவா? முதல்ல அல்லாஹ் நம்பு. அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹ் கொடுப்பான். அவ்வளவு அன்பாளன், கருணையாளன், அவ்வளவு பெரிய இறைவன். உங்களுடைய இறைவன். உங்க அத்தா உனக்கு ஏன் காசு கொடுக்கணும்? ஏன் காசு கொடுக்கணும்? உங்க அத்தா உனக்கு பெற்றிருக்காங்க, உங்க அத்தா உன் மேல அன்பு வச்சிருக்காங்க, அதனால உங்க அத்தா உனக்கு காசு கொடுக்கணும். ஆனா உங்க அத்தா உன் மேல வச்சிருக்க அன்பை விட அல்லாஹ் உன் மேல கூட அன்பு வச்சிருக்கான். அவன் மேல நம்பிக்கை வச்சு படி. அல்லாஹ் தாலா நீ எந்த படிப்பை படிக்கிறனாரையோ அந்த படிப்பு அல்லாஹ் தாலா கொடுப்பான். அவன் பூமி, அவன் ஊரு. நான் பாக்கெட்ல வச்சிருக்க கூடிய அந்த 5 காசு, 10 காசு, 1 ரூபா, 2 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, என் பர்சு, செருப்பு, சட்டை, பேண்ட், அனைத்துக்கும் அதிபதி அல்லாஹ் தான். பேங்க்ல இருக்க போன எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் அதிபதி. அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ங்கிறது இது. அல்லாஹ்வை பற்றிய தவறான சிந்தனையினால தான் இன்னைக்கு மக்கள் போய் கொண்டிருக்காங்க. அந்த விடிஞ்ச விடியாத விடியா இருக்கட்டும், அறியாமையா இருக்கட்டும், சிறுக்கு எல்லாம் அல்லாஹ் யாரோட நினைச்சு கொண்டிருக்கீங்க. கருணையிலும் கருணையால, கிருபையிலும் கிருணையால அல்லாஹ் தஆலா சொல்றான், முஃமின்களுக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான். அவன் மேல கடமைங்கிறான் அல்லாஹ் தஆலா. நானே எனக்கு கடமையாக்கிட்டேன்ப்பா உனக்கு உதவி செய்யறத. அப்படி கருணையாளன், கிருபையால் அந்த அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் கொடுப்பான். சமூகம் சொன்னேன் 1.4, 2.3, 0.4. இதுக்கு ஏன் திருப்பி 4 திட்ட வேண்டியதா? ஏன் அல்லாஹ்ட்ட கேட்கறத விட்டு தர்கால கேளு, தகடு தாயத்துல கேளுனா அல்லாஹ்வுடைய அருள் வருமா, சாபம் வருமா? சாபம் வந்துருச்சு. தர்கால போய் தகடு தாயத்துல போய் கேட்டா அல்லாஹ்வுடைய சாபோட அருள் வருமா? சாபம் தானே வரும். அப்ப அல்லாஹ்ட்ட கேட்க சொல்லியிருந்தா அவன் அல்லாஹ்ட்ட கேட்டு அல்லாஹ்ட்ட வாங்கி இன்னைக்கு சமூகம் பெருசா இருக்கும். தர்காலையும் தகடு தாயத்திலையும் கேட்டு இந்த சமூகத்தை இன்னைக்கு குட்டிச்சவர்களாக நீங்க எப்படி இஸ்லாத்தை பொழந்து, உலக கல்வி, மார்க்க கல்வி பொழந்து ஊரா ஸ்கூலை கட்டுறதுக்கு பதிலா மதரசாவை கட்டி வச்சு, ஊரா மதரசாவை கட்டி வச்சு, மதரசாவை என்ன பண்ணாங்க? இஸ்லாத்தை அழிப்பதற்கு திட்டம் போட்டாங்களே தவிர இஸ்லாத்தை அழித்தார்கள், இஸ்லாத்தை ஒழித்தார்கள், இஸ்லாமிய கொள்கைகளை புழுதோண்டு புதைத்தார்கள். இந்த சமூகத்தை கடைநிலையிலே அச்சுமுறுக்கு விற்கிறனாவும், வெள்ளரிக்காய் விற்கிறனாவும், தெருவில் பிளாட்பாரத்தில் வியாபாரம் பண்ணக்கூடிய நாமும் இந்த சமூகத்தை மாற்றி வைத்து விட்டார்கள். இந்த ஆலிம் சமூகம் இந்த முஸ்லிம்களுக்கு செய்த துரோகத்தை நீங்கள் உணர வேண்டும். இதை புறக்கணிக்க வேண்டும். நீங்கள் இதை புறக்கணிக்கணும். சமூகத்தை நீங்கள் புறக்கணித்தால் மட்டும்தான் உங்களை வளப்படுத்திக் கொள்ள முடியும். இப்படி அல்லாஹ்ட்ட கேட்கறத விட்டு அவுலியாட்ட நாக்கி இந்த சமூகத்தை நாசமாக்கிட்டாங்க. மாத்துங்க மாணவர்களே, மாணவிகளே, யாருகிட்டையும் கேட்காதீங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க. கருணையாலும் கிருபையாலும் வாரி வாரி வழங்கக்கூடியவன் உங்களுடைய இறைவன். கருணைக்கு உதாரணம் பாருங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போர்க்கைதிகள் பிடிக்கப்பட்டு வர்றாங்க. அப்ப ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்க தேடுறாங்க. குழந்தை கிடைக்கல. அப்ப கிடைக்கிற குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க. இறுதியில் அவங்க குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தைய வாரி அணைத்து பால் கொடுக்குறாங்க. அப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்புல தூக்கி எறிவாளா? அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், எப்படி எறிவாங்க? எரிய மாட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த தாய் இந்த குழந்தை மேல வச்சிருக்க அன்பை விட அல்லாஹ் தஆலா இந்த குழந்தை மீது கூட அன்பு வச்சிருக்கான், பல மடங்கு அன்பு வச்சிருக்கான் என்று சொன்னா, இந்த படைப்பின் மீது, அதாவது இந்த படைப்பின் மீது அல்லாஹ் தஆலா பல மடங்கு அன்புகளை வச்சிருக்கான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அவ்வளவு அன்பாளன், கருணையாளன், கிருபையாளன். என்னால முடியுமான்னு நினைக்காத, உன்னால் முடியாது, உண்மைதான். உன் இறைவனால் முடியும். சைத்தான் பேச்ச கேட்காத, போய் சொல்றான். சைத்தான் நம்பாத. ஏன்? அவனுக்கு அல்லாஹ் மேல கூட நம்பிக்கை. உங்ககிட்ட சொல்லுவான்,
நம்ம இங்க கொடுக்க போறாங்க. நம்ம ஈமான் எப்படிங்க இருக்கு? 10,000 ரூபாய் கடன் இருந்தா அல்லாட்ட துவா செய்வேன், யா அல்லாஹ் நீ ஒரு 8,000 ரூபாய் கொடுத்துறல, நான் ஒரு 2,000 ரூபாய் அட்ஜஸ்ட் பண்ணி 10,000 ரூபாய் கடன் அடைச்சிடுறேன். அல்ல அவ்வளவுதானே? பையன் 5 அரியர் வச்சிருப்பான், துவா செய்வான், யா அல்லாஹ் இந்த செமஸ்டர் 3 அரியர் கிளியர் பண்ணிடலாம், அடுத்த செமஸ்டர் 2 அரியர் என்ன கரெக்டா கிளியர் பண்ணிடலாம், இவ்வளவுதான் அல்லாவா? அவன் நம்புறான் எப்படி 5 அரியர் ஒரு செமஸ்டர் கிளியர் பண்றது. இவன் நம்புறான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எனக்கு எப்படி அல்லாஹ் 10,000 ரூபாய் கொடுப்பான். இவ்வளவு கையாளாதவன் அவங்க இறைவன். இந்த ஓட்ட உடச ஈமான வைத்துக் கொண்டு நீங்கள் சொர்க்கம் போக நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சொர்க்கங்கிறது சும்மா கிடைக்காதுங்க. தெருவில் கிடைக்கிற காய்கறி அப்படி ஆந்த வேலை வாங்கிட்டு போறதுக்கு இல்ல. நீங்க வீட்டுல உங்க ஊர்ல ஒரு வீடு கட்டுவதற்கு நீங்க எவ்வளவு முயற்சி செய்யணும்? ஒரு சாதாரண வீடு கட்ட நீங்க எவ்வளவு முயற்சி செய்யணும்? அதை விட அல்லாஹ் தஆலா மறுமையிலே பல மடங்கு மாளிகையில கொடுக்கறான்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு முயற்சி செய்யணும்? அப்ப முழுமையாக நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க நினைக்கிறத விட அல்லாஹ் தஆலா கூட ஆற்றல் உள்ளவன், நீங்க நினைக்கிறத விட அல்லாஹ் தஆலா கூட கருணை உள்ளவன், நீங்க நினைக்கிறத விட அல்லாஹ் தஆலா கூட அன்பு உடையவன். வானங்கள் பூமிக்கு அவன் தான் அதிபதி, அவன் தான் சொத்துக்கு ஓனர், அவன் தான் உங்களை படைச்சான், அவன் தான் உங்களை காப்பாத்துவான். உங்களுக்கு வேற கதியே கிடையாது. அவன்கிட்ட கேளுங்க, கொடுப்பான் கொடுப்பான் கொடுப்பான். கொடுத்தான், சுப்ஹானல்லாஹ், கொடுத்தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை படிச்சு பாருங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிள்ளைங்க, அவருடைய பிள்ளை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி அவங்க அண்ணங்காரங்க தூக்கி கிணத்துக்குள்ள போட்டாங்க. கிணத்துக்குள்ள போட்டுட்டு அவங்க போய் சொல்றாங்க, இந்த பாருங்க அத்தா உங்க பையன் செத்து போயிட்டான், ஓனை அடிச்சு செத்து போயிட்டான், இந்த பாருங்க சட்டையில ரத்த கடை இருக்குல்ல. இப்படி எவிடன்ஸோட ஆதாரத்தோடு காட்டுறாங்க. காட்டுனா எவிடன்ஸோட செத்துட்டான்னு காமிச்சா அவர் நம்ப மாட்டேங்கிறாரு. ஏன் ரப்பு எனக்கு திருப்பி கொடுப்பான்ப்பா, நீ என்கிட்ட ஆதாரத்தோட காமிச்சா கூட நான் என் அல்லாட்ட கேட்பேன், என் அல்லாஹ் திருப்பி கொடுப்பான். அந்த நம்பிக்கை ஈமான் உறுதியோடு கேட்டாரு, அல்லாஹ் தஆலா திருப்பி கொடுத்தான். கிணத்துல எரியப்பட்ட குழந்தையே அரசனாக்கி திருப்பி கொடுத்தான். நம்பிக்கை எப்படி சொல்றாரு பாருங்க. அல்லாஹ்வுடைய கருணையில நம்பிக்கை இழக்காதீங்க. அவன் கருணையாலும் கிருபையா கேளு. ஐஏஎஸ் ஆகணும்னு கேளு, ஐபிஎஸ் ஆகணும்னு கேளு, என்ன டாக்டராக அல்லான்னு கேளு, என்ன இன்ஜினியராக அல்லான்னு கேளு, ஐஐடியில படிக்கணும் அல்லான்னு கேளு. கொடுப்பான் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் கஞ்சன் அல்ல. அப்ப அவ்வளவு பெரிய இறைவன் உங்களுடைய இறைவன். பாருங்க எந்த மாதிரி. அதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யூசுஃபை தேடுங்க. அவங்க கேக்குறாங்க, இந்த பாருங்க அழுது அல்லாட்ட கேக்குறீங்களா, அவர் கண்ணு உண்மையில பூத்து போயிடுச்சு.